டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியினூடாக இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைய கதைகள் இருக்கு. நல்ல கதைகளும் இருக்கு, கஷ்டமான கதைகளும் இருக்கு, வேதனை தரக்கூடிய கதைகளும் இருக்கு. வாழ்க்கைன்னா இவ்வளவு கசப்பா அப்படின்னு உணரக்கூடிய அளவுல கூட நிறைய கதைகள் இருக்கு. முதலாவது கதை என்ன அப்படின்னா, அண்மையில் மறைந்த நகைச்சுவை நடிகர், எல்லா சிறந்த கதாபாத்திரங்களுக்கும் பொருத்தமான ஒரு நடிகர் அப்படின்னு அண்மையில் திரையுலகமே பார்த்து பாராட்டிய ஒருவர் ரோபோ சங்கர் அவருடைய கதை மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவு என்பது திரையுலகுக்கு ஒரு பெரிய இழப்பு. நகைச்சுவை நடிகர், அது மாத்திரமல்ல குணச்சித்திர நடிகர், நல்லபடியாக எல்லாரோடும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அவரை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. தான் ஒரு பெரிய நடிகர் அப்படின்லாம் அவருக்கு மனசில் கிடையாது. எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு தான் அவரோடு பழகியவர்கள் சொன்ன விடயம். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவார். ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலிருந்து தன்னுடைய திறமை மூலமாக மதுரையிலிருந்து நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி சென்னைக்கு வரும்போது வெறுமனே கையில் 150 ரூபாவோட தான் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் அவருடைய வாழ்நாளில் அவர் படாத கஷ்டமே கிடையாது. ஒரு திரையுலக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கிடைத்தது, அந்த கதாபாத்திரத்தை இறுக்கி பிடித்து வாழ்க்கையில் முன்னேறி பல பிரபலங்களோடு நடித்து தனக்குன்னு ஒரு முத்திரை பதிச்சவர். அவர்களுடைய காமெடி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனியான ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அதுக்கு தனியான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்காங்க. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி இன்னும் பல திரைப்படங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு நடிகர். ஆனால் திடீர் மறைவு என்பது எல்லாரையுமே அப்படி ஒரு நிமிடத்தில் யோசிக்க வைத்தது. எப்படி இந்த மரணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு இருந்த குடிப்பழக்கம், பல உடல் பிரச்சனைகள், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிப்பை அதாவது 2 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தி அதற்கு பிறகு அதிலிருந்து அவர் மீண்டு கொஞ்ச நாள் உணவு கட்டுப்பாடுகளுடன் இருந்த நிலையில தான் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு இல்லாத பழக்கமே கிடையாது, நான் எல்லா வகையான மதுவையும் நான் பழகி பார்த்துருக்கேன், ஆனால் யாருமே குடிக்காதீங்க, அதில் ஒன்றுமே கிடையாது, வாழ்க்கை வீணாக போயிடும், உடம்பு கூட கெட்டு போயிடும், இதை நான் இப்போ அறிஞ்சிருக்கேன். வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ சந்தோஷங்கள் இருக்குது, அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாது, குடும்பம் ஒரு சந்தோஷம், தொழில் ஒரு சந்தோஷம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு அவர் உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்து வெளிவந்த பிறகு அவர் சமுதாயத்திற்கு சொல்லிய விடயம். ஆனாலுமே இயற்கை அவரை எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய மரணம் அப்படின்றது சொல்லும் பொழுது நிறைய பேர் யோசிச்சாங்க. இந்த குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கதை, இந்த கதை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது கூட தொடர்புடைய ஒரு கதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதையை பதிவு செய்திருக்காங்க. அப்போது இந்த கதையை எழுதியவங்களுடைய வயது எப்படின்னா 10 வயது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொழும்புல தான் இருக்கேன், கொழும்புல நான் வாழும் ஒரு வீடு, அந்த வீடு வாடகை வீட்டில் தான் நாங்கள் அப்போ இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டினுடைய மேல் பகுதியில் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா ரொம்ப அன்பானவங்க. அவங்களுக்கு திருமணம் முடித்து வரும்போது நான் நினைக்கிறேன் ஒரு 20-21 வயது தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருப்பாங்க, கை நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அழகாக இந்த ஸ்வெட்டர்லாம் ரொம்ப அழகாக பின்னக்கூடியவங்க, கை வேலையில் திறமையானவங்க. பூக்கள் பின்னுவாங்க, ஸ்வெட்டர் பின்னுவாங்க, நிறைய கை வேலைகள் செய்வாங்க, அழகாக கோலம் போடுவாங்க, எங்களுக்கும் நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க, டிராயிங் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப திறமையானவங்க. ஆனால் அவருடைய கணவருக்கு என்ன அப்படின்னா, அவரும் அன்பானவர் தான், ஆனால் குடிப்பழக்கம் அதிகமாக இருக்குமா. அப்போது இந்த பழக்கத்தினூடாக அவங்களுக்கு குழந்தை கிடைத்து 1 மாதங்கள் நிறைந்த நிலையில் அவருடைய கணவர் இப்படி கல்லீரல் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்போது 25 வருடங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பாதிப்பு அடைந்து இறந்துட்டாங்க. தன்னுடைய கணவர் இப்படி ஒரு குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி வீட்டினுடைய தேவைகளையோ அல்லது வீட்டினுடைய பிரச்சனைகளையோ எதிர்நோக்காத எத்தனையோ பேரை பார்க்குறோம். இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த சோஷியல் ட்ரிங்க் அப்படின்றது ஒரு ஃபேஷனாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா உங்களை அது வேறு மாதிரி ஒரு பாதைக்கு அழைத்து செல்லும். அதுதான் அதனுடைய பழக்கம். அழகான உலகம் படைக்கப்பட்டிருக்கு, அந்த உலகத்தில் அருமையாக மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்காங்க. ஆரோக்கியமாக பிறந்த நீங்கள் எதுக்கு இவ்வாறான பழக்க வழக்கத்திற்கு ஆளாகணும்? இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரம் உங்களுக்கு அது நீங்கள் அந்த பழக்கத்திற்கு போனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை இருக்குன்னு அதிகமாக நாங்கள் குடிக்கிறோம், அதனால் பிரச்சனை போயிடும். சரி, நீங்கள் இன்னைக்கு குடிக்கிறீங்க, நாளைக்கு அந்த பிரச்சனை போயிடுமா? இல்லை,
ஆனால் அந்த குடிப்பழக்கம் நாளைக்கும் வரும்ல. ஆனால் இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு உடல் ரீதியாக எத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் சமுதாயத்திலிருந்து விலகி இருப்பீங்க. இது எதுக்கு? கஷ்டப்பட்டு ஓடி ஓடி காலையிலேருந்து மாலை வரை உழைக்கிறீங்க. உழைத்த நீங்கள் இந்த குடிக்காக அன்றைய தினம் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் இழக்கிறீங்க. அப்போது குடும்பத்தில் வந்து வறுமை, கஷ்டம் எல்லாமே நிறைந்திருக்குங்க. உண்மையிலேயே சந்தோஷம் எங்கே தெரியுமா இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இதிலிருந்து வெளியே வாங்க, வெளியே வந்து உலகத்தை பாருங்கள். அது ஒரு அழகான உலகம். உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் குழந்தைகளுடைய முகத்தை பாருங்கள், உங்கள் மனைவியினுடைய எண்ணங்களை பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கூட எவ்வளோ தூரம் கை கோர்த்து செல்ல முடியும்னு பாருங்கள். வாழ்க்கை என்பது இத்தனை வருடங்களுக்குள் சுருங்கி விடக்கூடாது. இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 40-45 வயது எட்டி பிடிக்கும் பொழுதே அவர்களுக்கு உடல் ரீதியான பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. இதற்கு வந்து குடிப்பழக்கம் ஒரு காரணமும் இருக்குது. இன்றைய உலகத்தில் இருக்கும் தேவையற்ற தீய பழக்க வழக்கங்களை எங்களுக்குள் கொண்டு வரும் பொழுது தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது. மது, போதை இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இது வந்து அட்வைஸ் பண்ணும் பொழுது பிடிக்காது நிறைய பேருக்கு கேட்குறதுக்கு. அதான் கொஞ்சம் கேட்டு காது கொடுத்து கேட்டு பாருங்களேன். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தோணும். உங்களுக்குள் நீங்களே பேசி பாருங்களேன். உங்களை நீங்களே ரசிங்களேன். உங்களை நீங்களே ரசிக்கும் பொழுது அதுவே ஒரு அழகான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போது மற்றவர்களுடன் பழகி பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு அழகை உங்களுக்கு ஏற்படுத்தும். இவ்வாறான கதைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம ரோபோ சங்கர் அவர்களை மாத்திரம் சொல்ல முடியாது. கலாபவன் மணி அவர் கூட பார்த்திங்கன்னா அவர் ஒரு பெரிய திறமையான நடிகர். இது மாதிரி நிறைய திறமையானவர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறோம் இவ்வாறான தேவையற்ற பழக்க வழக்கங்கள்னால. இது எல்லாம் வேண்டாம், சந்தோஷமாக வாழ பழகிக்குமே அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. இந்த கடிதம் நல்ல விடயத்தை பகிர்ந்திருக்கிறது. போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் நல்ல ஒரு கதை கேட்டோம். வெறுமனே கதையாக இருந்துடக்கூடாதுங்க. வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டிய விடயம்தான் கதை. சின்ன வயதில் அம்மாலாம் புத்தகத்திலேருந்து கதைகள் சொல்லுவாங்க. பாடசாலையில் நிறைய கதைகள் கேட்டிருக்கோம். இந்த கதையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுமனே படிக்கும் காலகட்டங்களில் மறந்துடக்கூடாது. இது வந்து வாழ்க்கையில் எடுத்து கொண்டு செல்வதற்கு தான் அறிவுரைகளாக சொல்லப்பட்ட கதைகள். அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாங்கள் படிப்பினையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விடயம் இருக்குது. இப்போ இந்த கடிதம் பார்த்திங்கன்னா என்னுடைய பேர் வந்து சரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா வீட்டில் வந்து தோட்டம் செய்கிறது, பூக்களை வளர்ப்பது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து வரைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னை பற்றிய ஒரு கடிதம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. நான் ரொம்ப அழகாக வரைவேன், ரொம்ப அழகாக பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்னுடைய பொழுதுபோக்கு இதுவாக இருந்தாலும் என்னுடைய திறமையை நான் வளர்த்து கொள்றதுக்கு சில பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று நான் திறமையை இன்னும் மேலும் மேலும் வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் வந்து நான் வந்து 2வது பெண் பிள்ளை. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நான் 2வது, எனக்கு கீழே 2 தம்பி இருக்காங்க. அப்போ 4 பேர் நிறைந்த ஒரு சந்தோஷமான குடும்பம். சின்ன சின்ன சண்டைகள் வரும் வீட்டுக்குள்ளே. இது என்னுடைய பொருள், நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் சின்ன சின்ன சண்டை பிடித்தாலுமே அம்மா வந்து எங்களை எல்லாத்தையும் ஒற்றுமை ஆக்குறதுல ரொம்பவே முன்னோடியாக இருப்பாங்க. அப்போது எங்களுடைய குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குது. அப்போது அப்பா வந்து எங்களை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பெரிய ஆளாயிருக்கோம். எப்படின்னா அக்கா வந்து ரொம்ப அழகாக தைப்பாங்க, ஆரி ஒர்க்லாம் ரொம்ப அழகாக படித்தாங்க. அதனால் அவங்களுக்கான தையல் நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அவங்க வந்து இப்போ அதில் வந்து ஒரு சிறப்பாக இருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸ் வருது. நிறைய பேரை உள்வாங்கி ஒரு 4-5 பேரை வந்து உள்வாங்கி அவர்களுக்கும் தொழில் கொடுத்து அவங்க சிறப்பாக செய்துட்ருக்காங்க. எனக்கு நல்லா அழகாக ட்ரா பண்ண தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற மலர்களை எல்லாம் எடுத்து அந்த பூக்களை எல்லாம் காய வைத்து அதை வைத்து அழகாக ஃபோட்டோஸ் ஃப்ரேம் எல்லாம் செய்து அது ஒரு சின்ன சின்ன விற்பனையாக நான் பண்ணிகிட்ருக்கேன். யாராவது ஸ்கூலுக்கு வந்து ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு தேவைகள் இருந்தால் செய்து கொடுப்பேன். இப்படியெல்லாம் நான் வந்து எனக்கான ஒரு பகுதியை வந்து வாழ்க்கையில் நிறுவ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய 2 தம்பிகளும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பா வந்து அவங்கள வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது அவங்க வந்து இல்லை, ஒரு சின்ன கடை ஆரம்பித்து, ஒரு சில்லறை கடை ஆரம்பித்து நானும் தம்பியும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் முடிவு பண்ணி அவங்களும் அழகாக ஒரு கடை நடத்திட்டுருக்காங்க. பெரிய அளவு வருமானம் இல்லை, ஆனால் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வருமானம் அவங்களுக்கு இருக்குது. அப்போது அப்பா வந்து அவருக்கு ஒரு திருப்தி, பெரிய அளவில் வரணும்னு நினச்சேன், ஆனால் திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அன்றன்றைக்கு அவர்களுடைய நிறைவான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதிகமாக வந்து
வருமானம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது உண்டு தான். அடுத்த கட்டம் அப்போ சின்ன சில்லறை கடையாக இருந்தால் அடுத்தது கொஞ்சம் பெருசாக அவங்க மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதற்கான உழைப்பை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நானும் அடுத்தபடியாக யோசிச்சுட்ருக்கேன். அக்காவும் இன்னும் சிறப்பாக நிறைய பேருக்கு பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது தையல் சம்மந்தமான கற்கை நெறிகளை அடுத்த கட்டமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிப்படியாக நாங்கள் முன்னேறிக்கிட்டு போகிறத என்னுடைய கண்ணோட நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு இடத்துல வேலைக்கு போய் நாங்கள் வந்து சம்பளம் பெறுவதை விட சுயமாக உழைக்க நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது ஒரு பெரிய விடயம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை இன்னும் நீங்கள் மெருகேற்றி அழகுபடுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு தனியான ஒரு விடயம். அதுவும் உங்களுக்கு வந்து இன்னும் சுவாரஸ்யமான பலவற்றை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து இந்த 4 பேரும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் இந்த 4 பேரும் ஒவ்வொரு பாதையில் பயணித்து இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக இருக்கோம். அப்பாவுக்கும் சந்தோஷம் நிறைந்திருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் வந்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்களுக்கு முடிந்த அளவு பெற்றோர்களுக்கும் நாங்கள் உதவி செய்து அவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர வேறு என்னங்க வேணும்? அவரவர்கள் திருமணம் முடிச்சுட்டாங்க. எல்லாருமே 4 பேரும் திருமணம் முடித்து அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். கண்டிப்பாக கிடைத்தவற்றை வைத்து வாழ பழகிக்கணும். அதாங்க சிறப்பு. இது கிடைக்கலையே அது கிடைக்கலையெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சுட்டு இருந்தா காலமும் நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். கிடைத்தவற்றை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கணும். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்து 3வது கதை கேட்டுடலாமா? ஆரம்ப கதை குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க. இது என்ன அப்படின்னா, அவங்க வந்து இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. ஊரை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேர் வந்து பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் மூத்த பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டேன். அப்போது வளர்ந்து வரும்பொழுது எனக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. திருமணத்தையும் அழகாக நிறைவேற்றி வைத்தாங்க பெற்றோர்கள். நல்ல ஒரு கணவர், அன்பான கணவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் வந்து நண்பர்களோடு வெளியில் போகும் பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது, வெளியில் போய் வீட்டுக்கு வரும்பொழுது குடியும் இருந்தது அவருக்கு. அந்த குடிப்பழக்கம் இருந்தது. ஆனால் நாளடைவில் என்ன நடந்தது அப்படின்னா, அது கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஒரு சனிக்கிழமை அவங்க வெளியே போய் குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கும் காலகட்டம் தவிர்த்து அதுக்கப்புறம் அது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் வார நாட்களில் வந்து விடுமுறைகள் அப்படின்னு அப்படியே அதிகரிக்க ஆரம்பிச்சது. அப்போ நானும் பார்த்தேன் இது என்ன நடக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் திருமணம் முடித்து வருடங்களோடு எங்களுக்கும் குழந்தைகள், அடுத்தடுத்து 2 குழந்தைகள். அப்போது இந்த குழந்தைகளையும் வளர்க்கணும். வருமானம் என்பதும் ஓரளவு இருக்குது. அப்போது கொஞ்சம் சிறுக சேர்த்து ஒரு சொந்த வீடு வாங்கணும். நல்ல ஒரு அன்பான ஒரு மனிதர். ஆனால் ஏன் இவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் பொறுமையாக யோசித்தேன் என்ன அப்படின்னா, இவரை எப்படியாவது திருத்தி நல்ல வழியில் கொண்டு வரணும். சண்டை பிடிக்கிறது மூலமாக, சண்டை பிடிக்கிறது மூலமாக எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. பொறுமையாக சில காரியங்களை கையாள முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை பார்த்தேன். முதல்ல எனக்குள்ள ஒரு பொறுமையை நான் வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க பிரியா சொல்லியிருக்காங்க. நான் பொறுமையாக இருந்து குழந்தைகளுடைய அந்த சிறப்பையும் பெருமையையும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், எதுக்காக நம்ம வந்து திருமணம் முடித்து வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம் அப்படின்ற நிறைய விடயங்களை அன்றாடம் பேச ஆரம்பித்தேன். அவருக்கு பிடித்த விடயங்களை செய்ய ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து ரொம்ப சமையலில் வந்து ஒவ்வொரு விதவிதமாக சமையல் பிடிக்கும். அதையெல்லாம் செய்து கொடுக்க பழகினேன். அதையெல்லாம் ரசித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ கொஞ்சமாக என்ன நடக்கும், வெளியில் போகிறது குறைஞ்சிரும், நண்பர்களோடு போகிறது குறைஞ்சிரும். என் வீட்டில் மனைவியே நல்லா சமைக்கிறாங்க, அப்புறம் என்ன வெளியில் போய் உணவு அப்படின்ற ஒரு எண்ணம் ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது, குடும்பம் தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், இது ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் அப்படின்ற ஒரு எண்ணம். அது நாளடைவில் வந்து நண்பர்கள் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு நாள் தானே வாங்க வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் வற்புறுத்த ஆரம்பித்தாங்க. அந்த நண்பர்களையும் மெதுவாக முழுமையாக அவர்களை வந்து அப்படியே ஒதுக்கி விடாமல் அவர்களையும் மெதுவாக என் கணவர்கிட்டேருந்து கொஞ்சமாக நான் மீட்க ஆரம்பித்தேன். அப்போ அவருக்கும் புரிய ஆரம்பிச்சது. சில நேரங்களில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல நண்பர்கள் கிடைத்தால் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி. நல்ல நண்பர்கள் கிடைக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி தான். சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். அப்போ இதுலேயும் அப்படி தான், நல்ல நண்பர்களும் இருக்கத்தான் செய்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களை மெதுவாக கொஞ்சமாக நான் வந்து அப்படியே ஒதுக்க ஆரம்பித்தேன் என்னுடைய கணவர்கிட்ட இருந்து. அதுவும் ஓரளவு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு அவர் கூட வந்து விடுமுறை நாட்களில் வந்து இப்படி வெளியில் போகிறது, பக்கத்தில் எங்கேயாவது போகிறது, ரொம்ப அதிகமான தூரம்
போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதற்கான சரியான செலவு செய்யணும் இல்லையா? அப்போது பக்கத்தில் போக ஆரம்பித்தோம். அப்போ அந்த நேரங்களில் வந்து குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகள் விளையாடுறத பார்க்குறது, அவங்க பேசுகிற விடயங்கள், அவங்க கேட்குற கேள்விகள் இருக்கு இல்லையா? நிறைய இப்போ உள்ள குழந்தைகள்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. அது ஏன் இது ஏன் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கணும். அப்போ அவங்க கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லணும். இதையெல்லாம் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்போ அவருக்கே புரிந்தது, வாழ்க்கைனா நம்ம தாங்க செதுக்கணும். இந்த பூந்தோட்டம் மாதிரி தான். உடனடியாக ஒரு மரத்தை கொண்டு போய், ஒரு செடியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சோன்னா அது கடகடன்னு முளைச்சி பழம் வந்துடாது, அப்படியே பூவெல்லாம் வந்துடாது. அது அழகாக பாத்தி கட்டி, அதற்கு உரம் போட்டு, அந்த பூவை வளர்த்து, அதை பதமாக பார்த்து, அதே நேரத்தில் கனியும் அப்படித்தான். அது மாதிரி தான் வாழ்க்கை. சில நேரங்களில் வந்து நாங்களும் அழகாக பாத்தி கட்டி பதப்படுத்தி தான் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக கையாண்டேன். அந்த விடயம் எனக்கு இன்றைக்கி பெரிய அளவு சக்ஸஸ் கொடுத்தது. இன்றைக்கி அவர் முழுமையாக வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இப்போ ஒரு சொந்தமாக ஒரு கடையும் நாங்கள் வந்து வீட்டு பக்கத்துலேயே போட்டுட்டோம். இப்போ கடை அமைச்சிட்டோம். அடுத்தது என்ன, ஒரு சொந்த வீடு வாங்கணும். அதற்காக நாங்கள் காசு சேர்த்துட்ருக்கோம். குழந்தைகளும் வளர்ந்துட்டுருக்காங்க. ஓரளவு நல்ல ஒரு சிறப்பான பாடசாலையில் 2 குழந்தைகளை நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் வந்து என்னென்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டுமே மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா பொறுமையாக சில விடயங்களை கையாளணும். வாழ்க்கை வந்து சிதைக்கக்கூடிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. வார்த்தைகளை கவனமாக பாவிக்க வேண்டும். சண்டை என்பது சில நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதனால் இதையெல்லாம் தவிர்த்துட்டு பொறுமையாக நிதானமாக வாழ்க்கையை நாங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் தாங்க பெரிய அருமையான ஒரு சிற்பியாக இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து ரொம்ப அழகான ஒரு பாட புத்தகம். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வித்தியாசமான கதைகளை எங்களுக்கு சொல்லி செல்கிறது. ஃபர்ஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் 3 கதை கேட்டிங்களா? சரி, இது மாதிரி நிறைய கடிதங்கள், இது நிறைய வாட்ஸ்அப், இதிலிருந்து உங்களுக்கான தகவல்களை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கொடுத்த வண்ணம் இருப்போம். இப்போ நான் கிளம்பட்டுமா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.